திருவள்ளூர் மாவட்டம் பட்டாபிராமில் 330 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள டைட்டில் பார்க் இன்று திறந்து வைத்து பார்வையிட்டார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். நாட்டின் வடபகுதியில் உள்ள நகரங்களுக்கு தகவல் தொழில்நுட்ப வளர்ச்சியை கொண்டு செல்ல வேண்டும். அங்கிருக்கக்கூடிய 6000 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என தமிழ்நாடு அரசு தகவல். 2025ஆம் ஆண்டுக்கான பொது விடுமுறை நாட்களை இன்று அறிவித்தது தமிழ்நாடு அரசு. மொத்தம் 24 நாட்கள் பொது விடுமுறை தினங்களாக அறிவிப்பு. தென்கிழக்கு வங்கக்கடலில் நாளை உருவாகிறது புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி. சென்னை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் 27ஆம் தேதி கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் இன்று தகவல். ராமேஸ்வரம் மண்டபம் பகுதியில் 3வது நாளாக வீடுகளை சூழ்ந்து நிற்கும் மழைநீர். மோட்டார் பம்ப் மூலம் மழைநீரை வெளியேற்றும் பணி தீவிரம். அமைச்சர்கள் KKSSR ராமச்சந்திரன், ராஜகண்ணப்பன் இன்று நேரில் ஆய்வு. சபரிமலை ஐயப்பன் கோயிலில் இன்று கட்டுக்கடங்காத பக்தர்கள் கூட்டம். இடுக்கி அருகே வனப்பகுதியில் நடக்க முடியாமல் தவித்த தமிழகத்தைச் சேர்ந்த 3 ஐயப்ப பக்தர்கள் பத்திரமாக மீட்பு. விக்கிரவாண்டி மாநாட்டிற்கு இடம் கொடுத்தவர்களுக்கு நாளை விருந்து வைக்கிறார் தாவேக தலைவர் விஜய். பனையூரில் உள்ள தாவேக தலைமை அலுவலகத்தில் நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு. AR ரஹ்மான் விவாகரத்து குறித்து அவதூறான கருத்துகள் பரப்பப்படுவது வருத்தம் அளிக்கிறது. இன்ஸ்டாகிராமில் AR ரஹ்மானின் மகன் அமீன் இன்று வேதனை. வதந்தியை பரப்புபவர்களும் முட்டாள், நம்புபவர்களும் முட்டாள் என மகள் ரஹீமா காட்டம். இந்தியா ஆஸ்திரேலியா இடையிலான பார்டர் கவாஸ்கர் கோப்பை டெஸ்ட் தொடர் முதல் இன்னிங்ஸில் 150 ரன்களில் சுருண்டது இந்தியா. முதல் நாள் முடிவில் 7 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 67 ரன்கள் எடுத்து ஆஸ்திரேலியா தடுமாற்றம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.